நிறைய பேருக்கு ரொம்ப இயல்பாக வர ஒரு ஸ்கில் வந்து எனக்கு சுத்தமாக இல்லை. என்னதுன்னா நெகோஷியேட் பண்ணுறது. 3 இட்லி வாங்கிட்டு அதுக்கு நம்ம வாங்குகிற எக்ஸ்ட்ரா சாம்பார்லேருந்து 30 லட்சம் 40 லட்சம் மதிப்புள்ள ஒரு வீடு வாங்குகிற வரைக்கும் நம்ம நெகோஷியேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏன் நெகோஷியேட் பண்ணுறதுல இவ்வளோ தயக்கம், ஏன் பண்ண மாட்டோன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிக்கும்போது பர்சனலாக எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. என்னதுன்னா, யாருமே என்னை வந்து ஸ்டூப்பிடாக பார்க்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணுவோன்னா, மோஸ்ட்லி ஒரு பொருளோட ப்ரைஸை கேட்போம். அது நமக்கு செட் ஆனால் அதை அப்படியே வாங்கிப்போம், இல்லைனா வேணாம் அப்படின்ட்டு வந்துடுவோம். மோஸ்ட்லி அவங்க சொல்கிற ரேட்டுக்கு அப்படியே நான் வாங்கிட்டு வந்துடுவேன். இதுதான் நான் பண்ணிகிட்டு இருந்தது. பட் ஒரு பொருளையோ இல்லைனா ஒரு சர்வீஸையோ கரெக்டான ரேட்டை விட நம்ம நெகோஷியேட் பண்ண தவறுறதுனால அதை கூட ரேட்டுக்கு வாங்கிட்டு வரதை விட என்ன பெரிய ஸ்டூப்பிடிட்டி இருந்துட முடியும். இப்போ தானே நம்ம ஆக்சுவலான ஸ்டூப்பிட் அப்படின்ற விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நானே நெகோஷியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து ஷைனஸ்ஸு, இன்ட்ரோவர்ட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு வயசுக்கு அப்புறம் நமக்கு வந்து பணத்தோட மதிப்பு ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும். ஒரு 50 ரூபான்றது ஒன்றுமே இல்லாதவங்கிட்ட இருந்தாலும் இல்லை ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட இருந்தாலும் அதோட வேல்யூ வந்து ஒன்று தான். அதனால் ஒரு பொருளை வந்து கரெக்டான விலைக்கு வாங்குறது வந்து ரொம்ப முக்கியம். நெகோசியேஷனுமே ஜஸ்ட் லைக் அனதர் ஸ்கில். நம்ம வந்து அதை பண்ண நமக்கு அது டெவலப் ஆகிடும்.